டாக்டர் சனம் செட்டி அவர்கள் இப்ப ரீசெண்டா அவங்க வந்து இந்த சிஜேபி மாணவர்கள் போராட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ஃபேக்டா பேசியிருக்காங்க. ஆனா அவங்க பேசியிருக்க இடம் வந்து சிஜேபி மாணவர்கள் போராட்டமா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஐயம் என்பது எழுந்திருக்குங்க. ஏன்னா நம்ம நாடு முழுவதும் இப்போ நீட் வினாத்தாள் கசிவின் மூலம் இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது எழுந்திருக்கு. நம்ம இந்தியாவுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும், ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு சிஜேபி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள், இளைஞர்கள் டெல்லியில போராட்டத்தை வந்து பெருசாக்குனாங்க. அது நம்ம இந்தியா நாடு முழுவதும் இப்ப பெரிதாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கே போராட்டங்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அறவழியில போயிட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தை போலீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியின் காரணமாக நம்மளுடைய நாடே அப்படி கொந்தளிச்சு கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இது போன்ற மாநிலங்கள்ல போராட்டங்கள் என்பது வெகுண்டு எழுந்திருக்கு. இது போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த நம்ம தமிழ்நாட்டுல ரீசெண்டா ஒரு போராட்டம் என்பது நடந்திருக்கு. அதுல சனம் செட்டி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. பேசினவங்கள மைக்க பிடுங்கி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்களை வந்து கூச்சலைப்பி அனுப்பியிருக்காங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்ன? அது உண்மையாவே சிஜேபி சார்ந்திருக்கக்கூடிய கூட்டமா இல்ல டிஎம்கே அவங்களுடைய அஜெண்டாவை வெளிப்படுத்துறதுக்காக கூட்டின ஒரு கூட்டமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சோ நான் இந்த இடத்துல வந்து சனம் செட்டி அவருடைய ஸ்டாண்ட்ல தான் நானும் நிக்க போறேன். முன்னாடியே நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்ட் இந்த இடத்துல வந்து முக்கியம். பேசுறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சனம் செட்டி அவர்களுடைய ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். ஸோ இதை பற்றி தான் உங்ககிட்ட போய் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மக்களே என்ன நடந்திருக்குன்னா, அதாவது நாடு முழுவதும் இந்த நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தப்பட்டு ஆங்காங்கே இந்த மாணவர்களுடைய போராட்டம், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிஏபி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் மிக வீரியமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க நம்மளுடைய இந்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகியே ஆகணுங்க. இந்த மாதிரி நீட்ல பாதிக்கப்பட்டு இருந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து காம்பன்சேஷனா 1 கோடி ரூபாய் தந்தாகணுங்க. இந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தப்படக்கூடிய பிரச்சனைகளை ரீஃபார்ம் பண்ணணுங்க அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகளை வந்து மத்திய அரசு கிட்ட வந்து முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை சம்பந்தப்படுத்தி ரீசெண்டா போராட்டங்கள் என்பது எழுந்தது. அந்த போராட்ட காலத்துல மாணவர்கள் மீது தடியடி என்பது நடத்தப்பட்டிருந்தது. மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன இருந்தாலும் மாணவர்களை வந்து அடிக்கக்கூடாது. எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் மேல கை வைக்கக்கூடாதுன்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி வச்சா கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும். நாங்க எல்லாருமே குரல் கொடுப்போம் அப்படின்ட்டு குரல் கொடுக்கறவங்க யாருமே இந்த இடத்துல வந்து தப்பு கிடையாது. சூப்பர். ஒரு சக மாணவர்களுக்கு ஒரு சக மாணவன் தான் கை கொடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டங்கள் வருவது தப்பே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து மாணவர்கள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சாயலை எடுத்து அந்த கட்சி வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி மேல வன்மத்தை தெளிக்கும் போது இந்த இடத்துல வந்து பிரச்சனை என்பது எழுகிறது. அதாவது மக்களே ஒண்ணு இல்ல, நம்மளுடைய சென்னையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பாலன் இல்லம் அப்படிங்கிற ஒரு இல்லம் இருக்கு. அங்க வந்து ரீசெண்டா இந்த நீட் சம்பந்தப்பட்டக்கூடிய பிரச்சனைகளுக்கு அங்க அறவழியில போராட்டங்கள் என்பது நடத்துவதற்காக அந்த பாலன் இல்லத்துல வந்து நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து குவிஞ்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க டிஎம்கே சார்ந்தவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய ஸ்டார்ஸ், சினிமா ஸ்டார்ஸ், அந்த டைரக்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாம் ரீசெண்டா வந்து ஒரு சிலர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சனம் செட்டி அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியால வந்து பேசு பொருளா இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது சோசியல் மீடியால. அதுல பேசக்கூடிய நபர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனம் செட்டி பேசியதுல என்ன தப்பு இருக்கு, அவங்க சரியாதான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் சரி சோசியல் மீடியாலும் சரி நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது அதாவது சிஜேபி முன்னிறுத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்திய கம்யூனிஸ்ட் பாலன் நிலத்துல வந்து போராட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்குல்ல, அங்க வந்து சனம் செட்டி வந்து போறாங்க, மேடை ஏறாங்க. மேடை ஏறி அவங்க வந்து பேசும்போது சில கொஸ்டின்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. இங்க சிஜேபி சார்ந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரலான ஒரு பப்ளிக் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் எல்லாம் இருக்காங்க, வெற்றிமாறன் சாருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் நானு அப்படின்ட்டு சனம் செட்டி அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா கொண்டு இருக்கக்கூடிய மேடையாக யூஸ் பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட். ஸோ அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோடைய அஜெண்டாஸை கொண்டு வந்து இங்க வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணியில அவங்க வந்து பேசியிருக்காங்க. இதுல நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் சனம் செட்டி ஸ்டாண்ட் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. இதுக்கு தான் நான் எடுக்க போறேன். அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் வரலாம். இப்போ டெல்லியில எதற்காக போராட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு? அதாவது சிஜேபி கட்சி வந்து நீட் வினாத்தாள் கசிவுக்காக போராட்டம் நடத்திட்டு வராங்க. அத்தனை மாணவர்கள் இறந்திருக்காங்க. ஸோ அதனால போராட்டம் என்பது நடந்திருக்கு. அதை முன்னிறுத்தி தானே இங்க போராட்டம் என்பது நடக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கலா இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணக்கூடிய நீங்க தான் ஜோக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்தக்கூடிய அஜெண்டாஸை ஸ்டூடெண்ட் மேடையில யூஸ் பண்றவங்க அவங்க தான் ஜோக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியாயமா பாருங்க, அவங்க வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் வந்து விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனு, FDFS இப்பதாங்க பார்த்துட்டு வரேன். இவங்க படம் பார்த்தவங்க எல்லாம் ஜோக்கர்ன்னு சொல்லும்போது அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கொஸ்டினை வந்து முன் வச்சிருக்காங்க.
எங்க நீட்டு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்கு, மாணவர்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. சோ அது மட்டும் தான் ஒரு முன் நோக்கமா? அதை தாண்டி வேற யாருமே எதுவுமே பண்ணக்கூடியதா? ஏங்க இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் கிளியர் கட்டா எடுத்துருவாங்க. எனக்கு நீட்டு தான் முக்கியம். பசங்களோட எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பசங்களோட எதிர்காலமும் முக்கியம். அன்றாட வாழ்க்கையில நான் என்ன என்ஜாய்மென்ட் பண்றேனோ அதை நான் என்ஜாய்மென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னையா? அப்படின்றவங்களும் ஒரு சிலர் வந்து இருக்காங்க. அது செகண்ட் ஒரு பெர்சன் தான் இவங்க சனம் செட்டி அவர்கள். அவங்களுக்கு மாணவர்கள் மேல வந்து அக்கறை இருக்கு. அதே சமயத்துல வேறு விஷயத்துல அவங்க வந்து நாட்டம் செலுத்துறாங்களே, அதுல என்ன தப்பு இருக்கு? சோ அதை சம்பந்தப்படுத்தி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு லாஸ்டா போயிருக்காங்க. சோ விஜய் அவர்களை பத்தி அப்படியே கொஞ்சம் பார்க்கும்போது அவருடைய கடைசி படம் இது. அவரை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவ்வளவு எமோஷனலா அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வராங்க. அவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ அது போன்ற ஒரு நபர்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படின்ற அந்த கேள்வி வந்து நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ. அப்போ சனம் செட்டி அவர்கள் பேசியிருக்கிறது கரெக்ட் இந்த இடத்துல. சோ அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, நான் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருந்திருப்பதாக தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரே சவுண்டு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பேசவே விட மாட்டாங்க. பேச விடலங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்றத பத்தி சொல்றேன். அவங்க அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருந்தாங்க, மேடையில நின்னுட்டு இருந்தாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. பேசலாமான்னும் போது ஒரே கூச்சல். மைக்க பிடிங்கிட்டு அவங்கள வந்து கீழ அனுப்புறாங்க. கீழ வந்து அவங்க பிரஸ் மீட் வந்து குடுக்குறாங்க. இதுதான் உங்க டெமோக்ரஸியா? ஒருத்தவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையே பேச விட மாட்டீங்க. சோ யார் என்ன நினைச்சாலும் எனக்கு வந்து ஒரு கவலையும் இல்ல. இப்பவே புரியுது. சோ இவங்களுடைய பிரச்சனை, இவங்களுடைய கவலை என்ன அப்படின்றது புரியுது அப்படின்ற மாதிரி சனம் செட்டி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் தான் பேசுவேன். மைக்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல வந்து கேள்விப்பட முடியுது. ஹிந்தி அப்படின்னும் போதே நம்ம எந்த அளவுக்கு ஹிந்தியை வந்து ஹிந்தி திணிப்பை நம்ம வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்போன்றது வந்து நமக்கு தெரியும். சோ முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன் ஹிந்தியில அந்த இடத்துல வந்து கூச்சல், அந்த இடத்துல வந்து முழக்கங்கள் என்பது எழுப்பப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியும் கேட்கப்பட்டு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொல்லி நான் பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படி சனம் செட்டி கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட வந்து போய் சொல்லியிருப்பாங்க வேணுமா, இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை வந்து ஏன் பாத்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க வேணுமா. நீங்க சொல்றதை ஏன் சார் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் மாதிரியே தெரியல. ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் மாதிரி தான் இருக்கணும், பட் அந்த மாதிரி தெரியல. சோ படம் பார்த்தவங்க எல்லாம் ஜோக்கரனா? நான் படம் பார்த்தேன் சார். வெற்றிமாறன் கூட நிறைய படங்களை வந்து பார்த்துருப்பாரு. அப்ப அவரும் ஜோக்கரா? சோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு டெமோக்ரஸி? மைக்க வந்து பிடுங்குறாங்க அப்படின்ட்டு அப்பப்போ அவங்க வந்து அதை சொல்லி காமிக்கிறாங்க. இதுவா டெமோக்ரஸி? இப்படி எல்லாம் பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடாது இந்த மேடைய. 100 பேர் 1000 பேர் இருக்காங்க. அதை பத்தி எனக்கு வந்து கவலை கிடையாது. இது வந்து டெமோக்ரஸி இல்ல. இது இவங்களுடைய அஜெண்டாஸை வந்து இந்த இடத்துல வந்து பரப்பி விடுறாங்க. நான் பேசுவேன் சார். அதாவது பேசுவதற்கு நான் முன்ன சொன்ன மாதிரி பேசுவதற்கு சுதந்திரமே கொடுக்கல. இவங்க சுதந்திரத்தை எதிர்த்து போர் பண்றாங்களாம் அப்படின்ற பாணியில அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதே சமயத்துல சோனம் வாங்சுக்கு வந்து அந்த இடத்துல சனம் செட்டி அவர்கள் வந்து சல்யூட் பண்றாங்க. மாணவர்களுக்காக அவர் இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்து மாணவர்கள் பக்கம் நின்னது சூப்பர் இந்த இடத்துல வந்து அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சோ இங்க நடக்கிறது போலி ப்ரோட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி பசங்களை வந்து அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க. சோ இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி சனம் செட்டி அவர்கள் கிட்ட வந்து கேட்கறாங்க ஒரு பிரஸ் பீப்புள். சோ அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பிரஸ் பீப்புள் வந்து அந்த கொஸ்டினை கேட்டு அவங்க பாட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கேட்கவே டென்ஷன் ஆயிட்டாங்க. சனம் செட்டி அவர்கள், சார் நீங்க ஒரு கொஸ்டினை கேட்டீங்க, அதை ஒழுங்கா ஆன்சர் கொடுத்த பிறகு நீங்க வேற கேள்விகளை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சும்மா வச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினாங்க. ஸோ அதே சமயத்துல அவங்க ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து இடையூறு கொடுக்காம, பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்காம அற வழியில போராட்டம் நடந்தா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நான் இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை என்பது இருக்கு இந்த இடத்துல. புரியுதுங்க? என்னதான் பசங்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும், நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்து தப்புப்பா அப்படின்ட்டு என்ன குரல் கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து அன்றாட வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் போய் உழைச்சாதான் அவங்களுக்கு வந்து காசு, அதை வச்சு அவங்க குடும்பம் வந்து பிழைக்க முடியும். அதை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க, அவசர ஆபத்துக்கு போறவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்கயா. ஸோ அந்த மாதிரி ரோட்ல போய் உட்காந்துட்டா அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எப்பயுமே எந்த கவர்மெண்டா இருந்தாலும் செயல்படும். ஸோ இந்த கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. நீ எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி போய் ப்ரோட்டஸ்ட்னு உட்காந்தா எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்க வந்து டிடைன் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்காங்க ராஜ்மோகன் அவர்கள். அறவழியில நீங்க ஒரு அறவழியில போராடிங்கன்னா பிரச்சனையே இல்லை. போராட்டமும் நடந்த மாதிரி இருக்க போது எல்லாரும் அவங்களுடைய வேலையை வந்து பாத்துக்க போறாங்க இல்லையா. சோ அதை விட்டுட்டு போயிட்டு ரோட்ல உட்காந்து சாமானிய மனிதர்களுக்கு பிரச்சனை வரும்போது அது பிரச்சனை தான். சோ அதைதான் சனம் செட்டி அவர்கள் வந்து சொல்றாங்க, பர்மிஷன் வாங்கணும். நாங்க கூட பர்மிஷன் கேட்டிருக்கோம். சைல்டு அபியூஸ் நடக்குது, இது போன்ற பிரச்சனைகளை பத்தி பேசணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க கொடுத்திருக்காங்க, நாங்க அதை பத்தி பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சனம் செட்டி அவர்கள். அதே சமயத்துல மாணவர்கள் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்றத கிளியர் கட்டா பேசுறாங்க. மாணவர்கள் மேல வந்து கை வைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாப் ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து எதற்காக சொல்றது உங்களுக்கே தெரியும். அதே சமயத்துல வந்து இந்த அஜெண்டா, பொய்யான அஜெண்டாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து பல கேள்விகளை வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் பீப்புள், ஸோ அவர் இங்கிலீஷ்ல வந்து ஏதோ ஒன்று அவங்க கிட்ட வந்து கேட்டிருப்பாரு வேணுமோ, சனம் செட்டி அவர்கள், சார் இங்கிலீஷ் மர்டர் பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு அங்க திருப்பியும் ஒரு பிரஸ் பீப்புளுக்கு வந்து தாக்கு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இந்த நீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, இதை பத்தி எல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எழவே சனம் செட்டி அவர்கள் அதற்கும் பதில் சொல்றாங்க. இல்லையே, ராகுல் காந்தி அவர்கள் வந்து டிடைன் பண்ணப்பட்ட போது, அதாவது அவங்க வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து போலீஸ் அரசு செய்யும் போது விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசினாரு. அப்புறம் எப்படி நீங்க வந்து சிஎம் சார் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க? ஸோ எனக்கும் சிஎம் சாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அவரை போய் நான் மீட் பண்ணதும் இல்ல அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நான் சப்போர்ட் தான் பண்றேன். ஸோ எனக்கும் சிஎம் சாருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்றத கிளியர் கட்டா சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஆதங்கம் என்ன? ஸ்டூடெண்டோடைய ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்டா போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அனுமதி கிடைக்கணும், அனுமதி கிடைச்சி ப்ரோட்டஸ்ட்டை வந்து நடத்தணும். அதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் மேல கை வச்சது தப்பு தான். சனம் செட்டி அவர்கள் வந்து ரீசெண்டா பேசி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து அவர் வந்து பேசும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும், அவர் வந்து தலித் மக்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவருடைய வேர்ட்ஸ் எல்லாமே. பரவாயில்லப்பா, ஒரு சமூகத்துக்காக இப்படி வந்து குரல் கொடுக்குறாங்க எந்த தப்பு நடந்தாலும் அப்படின்ட்டு அந்த அந்த நபரை பார்த்து பெருமை கொள்ள வச்சுது. அது போன்ற ஒரு நபர் இப்ப நேத்திக்கு ரீசெண்டா செய்திருக்கக்கூடிய சம்பவத்தால நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை வந்து உதிச்சிட்டு வராங்க. அதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, ரஞ்சித் அவர்களே 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி நடந்தது, அதாவது போன 5 வருஷம் ஆட்சி நடந்தது இல்லையா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது போன்ற கொஸ்டின்ஸை வந்து முன்வைக்கவே இல்லையா அந்த கவர்மெண்ட் கிட்ட? சோ 8 தலித் அமைச்சர்கள் டிவிகேல இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதுல வந்து 7 தலித் அமைச்சர்கள் எதை பத்தியும் பேச மாட்டாங்க. சோ வன்னியரசு அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான், அவரு மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு தலித்துகளுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில எத்தனை தலித் அமைச்சர்கள் இருந்தாங்க? அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்க? இதை பத்தியெல்லாம் நீங்க அப்ப கொஸ்டின் கேட்கவே இல்லையே. நீங்க பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்ட்டு இவ்வாறான கேள்விகளை வந்து அடிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சேலத்துல அம்பேத்கர் சிலை ஒண்ணு இருக்கு. அதுல அம்பேத்கர் வந்து கால் மேல கால் போட்டிருக்கக்கூடிய சிலை அது. ஸோ அந்த சிலையை வந்து திறப்பதற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களா அந்த சிலை திறப்பு என்பது நடக்கவே இல்லை. அது வந்து பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. எத்தனையோ வருஷங்களா, நோட் த பாயிண்ட், எத்தனையோ வருஷங்களா போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ஸோ இப்போ அந்த அம்பேத்கர் சிலையை வந்து திறக்கவே முடியல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆளும் தரப்பை பார்த்து கேட்கிறாரு ரஞ்சித் அவர்கள். சோ அப்போ நீங்க இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி அரசு இருக்கும்போது ஏன் சார் ஒரு வாட்டி கூட இதை பற்றி பேசல அப்படின்னு இந்த கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. இந்த இடத்துல அம்பேத்கர் அவர்களுடைய சிலை என்பது திறக்கப்பட்டிருக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். சோ அவ்வளவு சூப்பரான ஒரு லீடர் அவரு. சோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய நபருடைய சிலை திறப்பதுல யாருக்கும் இந்த இடத்துல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து கேள்விகள் என்னன்னு பார்க்கும்போது, நீங்க போன கவர்மெண்ட்ல ஏன் கொஸ்டின்ஸை வந்து எழுப்பல? இதே கேள்விகளை வந்து அங்க நீங்க முன்னிறுத்திட்டு அப்புறம் இங்க வந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா இதை வந்து யாருமே அப்போஸ் பண்ண போறது இல்லை, யாருமே எதுவும் சொல்ல போறது. அப்ப கேட்காம இப்ப வந்து ஏன் இந்த மாதிரி ஷவுட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது அவருக்கு இப்போ வந்து பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்கு. ராஜ்மோகன் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அவர் தலித்ன்றதே எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இவ்வாறான விஷயங்கள் பயங்கர பேக் ஃபயர் ஆகுது. நான் திருப்பியும் சொல்றேன். சோ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அவனுடைய சாதியை கேட்கறது தப்பு, அவனுடைய மதத்தை பத்தி கேட்கறது தப்பு. என்னுடைய தனிப்பட்ட ஒரு முறையில நான் சொல்றேனே, ஏன்னா அவை எல்லாம் ஒரு மனிதனை வந்து தனித்து காட்டும். அது வேணான்ற நானு, நீ நானும் ஒண்ணு, அவ்வளவுதான். நமக்குள்ள என்ன வேறுபாடு? சோ அது போன்ற விஷயங்களை வந்து கேட்கக்கூடாது, அதை வந்து ஊக்குவிக்கவும் கூடாது. அப்ப ரஞ்சித் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் என்ன செயல் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. சோ ஒருத்தவங்களுடைய சாதி தெரியாம இருந்திருக்குன்னா அண்ணன் தம்பியா பழகி இருக்காங்க, தப்பு கிடையாது. அது வந்து ஊக்குவிக்க வேண்டும். சாதி அப்படிங்கிற இந்த கொடூரம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. சோ எல்லாரும் ஓரின மக்கள் அப்படின்ற அந்த கோர்வைக்கு வரணும். சோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ இது போன்ற நிறைய சினிமாவை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள் அவ்வளவு கேள்விகளை வந்து அள்ளி தெளிச்சிட்டு வராங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.